ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆண்கள் மேலே ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக பொண்ணுங்க ஆண்கள் கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஆண்கள் கிட்ட இருக்க எந்த மாதிரியான குணங்கள் பொண்ணுங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் எல்லா பொண்ணுங்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஒத்து போகும். சில ஆண்கள் பொண்ணுங்க அழகாக இருந்தால் பார்த்ததும் காதலில் விழுந்துருவாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. ஒரு பையனை அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அது பார்த்த உடனே நடக்காது. பொண்ணுங்க பொதுவாக ஆண்களோட அழகை மட்டுமே விரும்ப மாட்டாங்க, ஆண்களோட கேரக்டரை தான் விரும்புவாங்க. பொண்ணுங்களுக்கு ஆண்களோட கேரக்டர் பிடிச்சிருந்தா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கண்களுக்கு அந்த ஆண் பேரழகனாக தான் தெரிவாங்க. ஸோ ஆண்கள்கிட்ட பெண்கள் எந்த விஷயங்களை விரும்புவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பல்ஸ் யார் யாருன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். கிஷோர் குமார் அண்ட் தர்ஷினி, பாஸ்கரன் அண்ட் மகாலட்சுமி, ரவி அண்ட் ஜனனி, திவ்யஸ்ரீ அண்ட் ஆகாஷ், சரவன்ராஜ் அண்ட் எஸ்தர் வினிபா, முகமது சாம்சுதீன் அண்ட் ரூபி பானு, ஈஸ்வரன் அண்ட் கலா, அஜித் குமார் அண்ட் பவித்ரா, கதிரேசன் அண்ட் கௌசல்யா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சொன்ன கப்பல்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் பேரும் உங்கள் பார்ட்னரோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நாம் ஒரு சின்ன பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட கப்பல்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பேஜஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு அக்கறையோடு இருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கான அந்த லவ் ரிட்டர்ன் பல மடங்கு கிடைக்கும். பிடிச்ச இனிஷியலோட பிடிச்ச கலரோட கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸ்டே ஹங்க்ரிக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை பேர்ல் ஸ்டுடியோவுக்கும் கொடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. பொண்ணு ஒரு பையன்கிட்ட எதிர்பார்க்குற முதல் விஷயமே தன்னம்பிக்கை தான். பொண்ணுங்க எப்போவுமே தன்னம்பிக்கை இருக்கிற ஆண்களை தான் விரும்புவாங்க. அடுத்தவங்களை நம்பி வாழாமல் தன்னோட திறமைகள் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற ஆண்களை பொண்ணுங்க ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. அதே நேரத்தில் ஆணவம் இல்லாத ஆண்களை பொண்ணுங்க அதிகமாக நேசிப்பாங்க. அடுத்தது காமெடி சென்ஸ். அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற ஆண்களை பொண்ணுங்க அதிகமாக நேசிப்பாங்க. எப்போவுமே உருன்னு இல்லாமல் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்க ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் யதார்த்தமாகவும் எடுத்துக்கிற ஆண்களோட வாழ்கிறதுக்கு பொண்ணுங்க அதிகமாக ஆசைப்படுவாங்க. அடுத்தது ஹெல்பிங் மைண்ட். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக அவங்க லவ் பண்ணுற பொண்ணையோ இல்லை அவங்க ஒய்ஃபாக இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே அவங்கள விட்டு கொடுக்காமல் இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகமாக விரும்புவாங்க. ஒரு கஷ்டமான நிலையில் தடுமாறும் போது சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கிற ஆண்களை பெண்கள் எப்போவுமே ஒரு தனி அன்பு வச்சு பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுவாங்க. சில விஷயங்களை நீங்கள் விரும்புகிற பொண்ணு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாலும் அவங்களோட முகத்தை பார்த்து அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு ஆண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த புரிதல் உணர்வு இருக்க ஆண்களை பொண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக அவங்களோட கருத்துக்களை பொண்ணுங்க கிட்ட அன்பாவோ இல்லை மரியாதையாகவும் சொல்கிற ஆண்களை பொண்ணுங்க அதிகமாக விரும்புவாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களோட கருத்தையும் அலட்சியப்படுத்தாமல் அவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்குற ஆண்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது பொண்ணுங்களை மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிற ஆண்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்க, அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க எல்லார்கிட்டையுமே சமமான மரியாதையோடு நடந்துக்கிற ஆண்களை பொண்ணுங்க அதிகமாக நேசிப்பாங்க. அடுத்தது ஆண்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். ஒரு குறிக்கோள் வச்சு அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணணும். அவங்களோட வேலையில் முழு கவனமும் அர்ப்பணிப்போடவும் ஆர்வத்தோடவும் இருக்க ஆண்களை பெண்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆண்கள் மேலே பொண்ணுங்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் எப்போவுமே இருக்கும். அடுத்தது பொண்ணுங்க கிட்ட அடிக்கடி சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுறது, எப்போவும் ஏதாச்சும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறது, இந்த மாதிரி குணம் இருக்க ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, பொறுப்பாக நடந்துக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்.
எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் இவங்களை நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே வரும். அடுத்தது, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது எப்பவும் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். வழன்னு பேசுகிறது, ரொம்ப வழிஞ்சிக்கிட்டு பேசுகிற ஆண்களை விட எப்போவுமே அமைதியாக இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்க ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகம் விரும்ப மாட்டாங்க. அடுத்தது, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது ஆண்கள் அவங்களோட கண்களை பார்த்து பேசுகிறாங்களான்னு பொண்ணுங்க நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ பேசினாலும் உங்கள் முகத்தில் லைட்டாக ஸ்மைல் இருக்கணும். அடுத்ததாக, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ட்ரெஸ்ஸிங் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் அவங்கள நீங்கள் கேர் பண்ணுறது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா நம்ம கூட தானே இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள கண்டுக்காமல் இருப்பீங்க. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகும். அப்படி இல்லாமல் பிகினிங்கில் நீங்கள் எப்படி அவங்க மேலே அவ்வளோ அன்பாக லவ் கேர் வச்சுருக்கீங்களோ, அதையே எப்போவுமே நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி இருக்க ஆண்களை பொண்ணுங்க எப்போவுமே மறக்கவும் மாட்டாங்க, காதலும் குறையாது. அவங்க மேலே பல மடங்கு அன்போடு தான் இருப்பாங்க. அடுத்தது, நீங்கள் அடுத்தவங்க பார்வைக்கு ஆர்டிஃபிஷியலாக நடந்துக்காமல் உங்களுடைய நேச்சர் என்னவோ அப்படியே எல்லாருக்கிட்டேயும் பழகணும். எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுடைய இயல்பை இழந்து செயற்கையாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இயல்பாக இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்க அதிகமாக விரும்புவாங்க. ஆண்கள் எப்போவுமே அவங்க ஃபேமிலி அப்புறம் அவங்கள நம்பி இருக்கிறவங்கள எப்பவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷத்தோடவும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல குணம். அடுத்தது, நீங்கள் விரும்புகிற பொண்ணுங்க கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான பிஹேவியர் இருந்தாலும் அதை மறைக்காமல் அவங்கக்கிட்ட உங்களோட உண்மையான குணம் என்னவோ அந்த குணத்தோடு மட்டும்தான் பழகணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களை ரொம்பவே கோபப்படுத்தும். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். கொஞ்ச நாள் பழகின பிறகு நீங்கள் கோபப்படும் போது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் அளவுக்கு ஒரு வலி ஏற்படலாம். ஸ்டார்டிங்கில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ மட்டும் இந்த விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறீங்க அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு உங்களை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஃபீல் வரும். ஸோ உங்களோட கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதை மறைக்காமல் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படுத்துங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு உங்கள் கூட லைஃப் லாங் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். மறக்காமல் ஸ்டே ஹங்க்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி நெருக்கமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட் வித் ஸ்டே ஹங்க்ரி. தேங்க்யூ.